தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமா தரேன்னு சொல்லி. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீ அப்படிங்கிற 3000 ரூபாய் சேமிப்பு பணமா மிச்சப்படுது. குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆமா, அதனால எங்களுக்கு என்னன்னு கேட்டா மறுபடியுமே அதான் சொல்றேன், இன்னொரு முறை எடப்பாடி ஐயாவே வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கட்சியோட தலைவர் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு மொத்தம் ஒரு 5 அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதுல முதல் அறிவிப்பு என்னன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காரு. அது இப்போ பெண்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது அந்த அறிவிப்பு. பெண்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த அறிவிப்பு. வருஷத்துக்கு 3 சிலிண்டருங்கிறப்ப 3000 வருஷத்துக்கு 3000 மிச்சப்படுது பெண்களுக்கு. அது குடும்பத்துக்கு பெண்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய அறிவிப்பு என்னென்னா, ஜல்லிக்கட்டு, நான் ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலர், ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு போகும்போது வீரர்களுக்கு எதிர்பாராத உயிரிழப்பு ஏற்படுத்துறதுனால அந்த இறந்து போன வீரர்களுக்கு ரூபா 10 லட்சம் அறிவிச்சிருக்காரு எடப்பாடியார். அது ஒரு நல்ல வரவேற்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்கும். நன்றி. இன்னைக்கு வந்து கல்வி கடன் வந்து ரத்து பண்றேன், அதிமுக ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் வந்து ரத்து பண்றேன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப வரவேற்பா பாக்குறோம். எங்க பையனுக்கு கூட இப்போ 60,000 ரூபா நாங்க கல்வி கடன் வாங்கியிருக்கோம். எடப்பாடி ஆட்சி வந்து சொல்லியிருக்காங்க, வந்தா தள்ளுபடி ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோட நான் இருக்கிறேன். என் பேர் சகாயமேரி. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன அறிவிச்சிருக்காருன்னா, உங்களுக்கு அதுவா பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னா, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் வந்து இலவசம் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, அந்த 3000 ரூபாய் எங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுத்தானே எங்களுக்கு 3000 எங்களுக்கு மிச்சம். அதே போல எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வரணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படி சொல்லவே என் பேர் சகாயமேரிங்க. இப்போ வந்து எங்களுக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் உரிமை தொகை வந்து 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 2000 ரூபா தரேன்னு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதிமுக தான் வரணும், எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும். என் பேர் பானு. 3 சிலிண்டரு தரேன் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, தரேன் இருக்காரு. எனக்கு கொஞ்சம் என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது, இந்த முதியோர் பணம் 1200 தான் தர்றாரு இவர். அவர் வந்து எனக்கு 2000 தரேன் இருக்காரு. அதனால என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்கோ, என் பேர பிள்ளைகளுக்கோ செய்ய நான் ரொம்ப ஏழை. அதனால இதை வச்சு பிழைக்கலாம். தந்தவனே ரெட்டையில தான் போடணும்னு இருக்கேன். என் பேர் சசிகலா. இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா என்கிட்ட காசு 1000 ரூபாய் இருக்கணும். இப்போ வந்து அதிமுக தேர்தலில் வந்து அறிவிச்சிருக்காங்க 3 சிலிண்டரு. அப்போ ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா என்கிட்ட 1000 ரூபாய் காசு வேணும். தேர்தலில் வந்து அறிவிச்சிருக்க வந்து 3 சிலிண்டர். அப்போ 3000 ரூபாய் எனக்கு மிச்சம் தான். அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் வந்து 2000 ரூபாய் மகளிர் காசு வந்து அறிவிச்சிருக்காங்க, 2000 ரூபாய். அப்போ எனக்கு மாசத்துக்கு 24,000 ரூபாய். இது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ மேலும் அந்த ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் மேலும் மேலும் வரணும்.